ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே டிபார்ட்மெண்ட், அதாவது ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன வேக்கன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பேராமெடிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 9/8/2025 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா கடைசி தேதி 8/9/2025 அன்றைக்கி கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிளுக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நர்சிங் சூப்பர்டென்ட் கொடுத்துருக்காங்க, டயாலிசிஸ் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க, ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் குரூப் 2 கொடுத்துருக்காங்க, ஃபார்மாசிஸ்ட் என்ட்ரி கிரேட் கொடுத்துருக்காங்க, ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க, இசிஜி டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க, லேப் அசிஸ்டன்ட் கிரேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 44,000, நர்சிங்க்கு வந்து 44,000 கொடுப்பாங்க, டயாலிசிஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 35,400 கொடுக்குறாங்க, ஹெல்த் அண்ட் மலேரியா பார்த்தீங்கன்னா 35,400 கொடுக்குறாங்க, ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா 29,000 கொடுக்குறாங்க, ரேடியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா 29,500 கொடுக்குறாங்க, இசிஜி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 25,500 கொடுக்குறாங்க, லேப் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 21,700 கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நர்சிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளே இருக்கணும், டயாலிசிஸ் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேலே 33 வயசுக்குள்ளே இருக்கணும், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே 33 வயசுக்குள்ளே இருக்கணும், ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 20 வயசுக்கு மேலே 35 வயசுக்குள்ளே இருக்கணும், ரேடியோகிராஃபர் பார்த்தீங்கன்னாக்கா 19 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும், இசிஜி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும், அதே லேப் அசிஸ்டன்ட் கிரேட் பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். மொத்தமாக அதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்போ நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 272 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, டயாலிசிஸ் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னாக்கா 33 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஃபார்மாசிஸ்ட் பார்த்தீங்கன்னா 105 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ரேடியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, டெக்னீஷியன் இசிஜி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, லேப் அசிஸ்டன்ட் கிரேட் பார்த்தீங்கன்னா 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 434 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதில். ஸோ அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக B1, C1, C2ன்ற மாதிரி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண் பார்க்கும் திறன், காது கேட்கும் திறன், பேசும் திறன் பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து விசுவல் செக் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த ஏஜ் டிஃப்ரென்சஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஏஜுக்காக எந்த இயரில் அவங்க பேர்ன் ஆகிருக்கணும், எந்த இயரில் அவங்க பேர்ன் ஆகிடக்கூடாதுன்றது கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க, கம்யூனிஸ்ட் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வயசில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அதுமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது முக்கியமான பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th மெட்ரிகுலேஷன் 10th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிருக்கீங்கன்னாக்கா அவங்க அப்ளை பண்ண முடியாது. இல்லைனாக்கா நீங்கள் லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கீங்க, லேப் முடிச்சிருக்கீங்க, அதுக்கான டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாருங்கள், எக்ஸாமினேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட், அதாவது எல்லா கேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபா கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் 250 ரூபா கொடுக்குறாங்க, பே பண்ணுறோம் நீங்கள். ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் பே பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபா, அதில் வந்து 100 ரூபா மட்டும் அப்ளிகேஷன் சார்ஜாக இருக்கும். மீதி 400 ரூபா நீங்கள் சம்திங் எக்ஸாம் பேப்பர் ஆகிய இது பண்ணலாம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே சேம் தான் 250 ரூபா கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ்லாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து 250 ரூபா கட்டுறீங்க பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சம்திங் பாஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஃபெயில் ஆனாலும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது தகுந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுங்க நீங்கள். ஸோ அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். உங்களுக்கு அது ஆன்லைன் பேமெண்ட் தான் கரெக்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் கிளியர்லி மென்ஷன் த பேங்க் டீட்டெயில்ஸ், நேம் ஆஃப் பேங்க்கு, நேம் அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் நேம். அதாவது அதர் கேட்டகரியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபா பே பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 400 ரூபா ரீஃபண்ட் ஆகும். 300 ரூபா மட்டும் தான் எடுத்துப்பாங்க. 250 ரூபா பே பண்ணால் மொத்தமாக அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு யார் தகுதி இருக்குல்ல கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்.
ஸோ எக்ஸாம் வைப்பாங்க சொன்னாங்க, சிபிடி எக்ஸாம் வைப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா ரயில்வேன்றதால கம்பல்சரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்சனல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ். மொத்தமாக பார்த்தா 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு. ஸோ 100 மார்க் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பொசிஷனில் உட்கார மாதிரி இருக்கும். நீங்கள் பர்மிட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வைக்கணும், என்னென்ன கெப்பாசிட்டியில் வைக்கணுன்ற எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்கும் ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை தான் கம்பல்சரி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதான் மெயினாக உங்களுக்கு வரும். ஸோ அதனால் சென்னை வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளை பண்ண டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் தகுதி இருக்குங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற விலை இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.